கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தின தேவன் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த வருடம், அதாவது 2023 டிசம்பர் மாதம் எங்கள் சர்ச்சில் வந்து புதுக்கோட்டை சர்ச்சில் வந்து புதுக்கோட்டை சர்ச்சில் வந்து 24th எங்களுக்கு வந்து ப்ரேயர் முடிஞ்சிடும். ஸோ 24 முடிஞ்சோன்னே நைட்டு நாங்கள் இங்கே வந்துட்டு காலைல இங்கே ஆராதனை அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தோம். திடீர்னு என்னுடைய வீட்டுக்காருக்கு இன்னொரு இடத்துல மீட்டிங் வந்ததுனால அவங்க சொன்னாங்க, நான் வந்து மீட்டிங்க்கு போகிறேன், நீ காரைக்குடிக்கு போனாங்க. நான் சொன்னேன், இல்லை போனால் 2 பேரும் ஒன்றா போகணும், இல்லைன்னா நான் போகலை அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். ஆனால் என்ன நினச்சாங்கன்னு தெரில, ஒரு இதில் என்னை கொண்டு வந்து இங்கே ஃபோர்ஸ் பண்ணி என்னை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. மறுநாள் ஆராதனை அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு போனோம். பல பேருக்கு தெரியும், நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்தது. சரி, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்சுவலி அப்போ வந்து எனக்கு அப்பாவுக்கு வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக்ங்கிறது எனக்கு அந்த நாலேஜ் இல்லை. அந்த இடத்துல அண்ணன் விஜயன் இருந்தாங்க. அந்த அண்ணன் வந்து பார்த்துட்டு இது ஏதோ தப்பாக இருக்குது, இது சரியில்லை, உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணாங்க. கூட்டிகிட்டு போய் ஜேஎஸில் சேர்த்தப்ப அங்கே சரியான டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குரிய டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு பென்னிக்கு போக சொன்னாங்க. பென்னிக்கு நாங்கள் போகிற வழியிலையே அப்பாவுக்கு கார்லேயே ஒரு அட்டாக் ஆகிடுச்சு. அப்பாவோட விழிகள்லாம் பிதுங்கி அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ சரி அப்படின்ட்டு பென்னியில் போய் சேர்த்தோன்னே ஃபஸ்ட் எய்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட் எய்ட் போயிட்டு இருக்கும் போதே செகண்ட் அட்டாக் வந்தது அப்பாவுக்கு. பல்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு, மானிட்டர் சவுண்ட் விட்டுருச்சு. எல்லாருமே சொல்லிட்டாங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு. நான் மிகைப்படுத்தலை. அங்கிள் ஆண்டி பக்கத்தில் இருந்தாங்க, அங்கிளே சொன்னாங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் பென்னியில் உட்காந்துருக்கும் போதே எனக்கு நேராக ஒரு வசனம் இருந்தது, நீதிமானுக்கு மரணம் இல்லை அப்படின்ட்டு. இந்த வசனத்தை நான் அறிக்கை பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா நாங்கள் ஜேஎஸ்லேருந்து பென்னிக்கு போகும்போது எங்களோட சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்தது. அங்கே போய் நான் உட்காந்துருக்கும்போது இந்த வசனத்தை பார்க்கும்போது இல்லை, எங்கள் அப்பாவுக்கு மரணம் கிடையாது அப்படின்னு. ஆனால் சூழ்நிலை பார்க்கும்போது மரணம் நேர்ந்து விட்டது. ஆனால் அந்த நேரமும் அந்த விசுவாசம் இருந்ததுனால எல்லாருடைய ஜெபம், அங்கிள் ஆண்டி பக்கத்தில் இருந்தாங்க, எல்லோரும் ஜெபிக்கும்போது அந்த ஜீவனை ஆண்டவர் மறுபடியும் கொடுத்தார். போன வேகத்தில் பல்ஸ் எந்த வேகத்தில் ஸ்டாப் ஆனதோ அதே வேகத்தில் திரும்ப வந்து மறுபடியும் அவங்களுக்கு ஜீவனை ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த 2023 டிசம்பர் 25ஆவது நாள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு போக வேண்டிய உயிர், சாத்தான் பறிக்கணும்னு நினச்ச அந்த உயிர், எங்கள் வீடு வந்து துக்கமான ஒரு வீடாக இருந்திருக்கணும். ஆனால் அதே வருஷம், அதாவது 2024 டிசம்பர் மாதம் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு புது உயிரை கொடுத்து எங்கள் குடும்பத்தை சந்தோஷத்தினால நிரப்பி இருக்கிறார். உண்மையிலே சொல்லப்போனால் ஐடாவை நாங்கள் எதிர்பார்க்கல. ஐடா உண்டானப்போ சொன்னாங்க, டாக்டர் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, நீ வந்து கன்சீவாக இருக்கிறம்மா, நீ போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வா, உனக்கு 45 நாட்கள் ஆகிடுச்சு, நீ போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஹார்ட் பீட்லாம் வந்திருக்கும் போனாங்க. நான் போய் ஸ்கேனில் பார்த்தா அங்கே ஸ்கேன் எடுத்தவங்க சொல்கிறாங்க, உன் வயிற்றில் கருங்கிற ஒன்றே இல்லை அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப ஏதோ பெரிய இதான மாதிரி, ஒரு ஏதோ கல்லை தூக்கி போட்ட மாதிரி இருந்தது. நான் வந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கும் போது யதார்த்தமாக ஆண்டி ஃபோன் பண்ணாங்க. ஏன் அடித்தாங்கன்னு தெரியாது, யதார்த்தமாக அடித்தாங்க எனக்கு. அப்போ நான் சொன்னேன், ரொம்ப சோர்ந்து போய் சொன்னேன், ஆண்டி இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு. ஆண்டி சொன்னாங்க, இல்லை இது அவங்களுடைய பார்வையில் இது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இது கண்டிப்பாக உனக்கு ஆண்டவர் கொடுக்குற பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி அழுத்தி சொல்லிட்டு நீ போய் தைரியமாக போய் பாரு அப்படின்னாங்க. அதே போல் போனேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த கரு ரொம்ப வீக்காக இருக்குது, இந்த கரு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், இந்த கரு ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்னுடைய ஊழியத்தின் மத்தியில் என்னால் அப்போ விபிஎஸ் டைம், நான் ஆடணும், ஓடணும், குதிக்கணும், 5 நாள் எல்லாமே இருந்தது. நான் ஜெபம் பண்ணேன், எசப்பா இது நீங்கள் எனக்கு கொடுக்குற குழந்தையாக இருந்தால் நான் இந்த ஊழியம், அதாவது ஒரு குழந்தை உண்டாகும் போதே ஊழியத்தை தடை பண்ணி வரக்கூடாது, நான் இந்த ஊழியத்தை நான் வந்து கண்டிப்பாக செய்வேன், அதுக்கு மேலே இந்த குழந்தைய வைத்து தங்குறதும் தங்காதும் உங்கள் கரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த விபிஎஸ் காரியத்தெல்லாம் முடித்தேன். ஆனால் ஆண்டோட கிருபையினால் அந்த குழந்தைய ஆண்டவர் பரிபூரணமாக பெற்றெடுக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தாங்க. 6 மாதம் 7 மாதம் நல்லா போணுச்சு. இங்கே வந்ததுக்கப்புறமும் சில கஷ்டங்கள், நல்ல சிசேரியன் தான். உள்ளே போகும்போது பயங்கரமான ஜலதோஷம், செஸ்ட் கோல்டு, இருமல். அவங்க சொன்னாங்க, முடிஞ்சதுக்கப்புறமா தான் இந்த விஷயத்தை என்கிட்ட டாக்டர் சொன்னாங்க, நெஞ்சு சளியை வச்சுட்டு இருமலை வச்சுட்டு நாங்கள் வந்து கத்தியை வைக்க மாட்டோம்
ஆனால் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்க. அதனால் எவ்வளோக்கு எங்களால் ஹெவி டோசேஜ் கொடுக்க முடியுமோ, ஆன்டிபயோட்டிக் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் உங்களுக்கு ஏற்றி ஒரு நம்பிக்கையில் தான் இந்த நாங்கள் சிசேரியன் பண்ணோம். இது எல்லாமே ஆண்டோட கிருபை அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. ஸோ ஆண்டவர் இம்மட்டுமா என்னையும் பிள்ளையும் இந்த வருஷத்தில், போன வருஷத்தில் சாத்தான் பறிக்கணும்னு நினச்சான். இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் நெருக்கடி வந்தாலும் ஆண்டவர் சந்தோஷமாக சுகத்தோட பலத்தோடு இந்த குழந்தைய பெற்றெடுக்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். இன்னும் சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம். எங்களுக்காக உண்மையிலே முக்கியமாக எனக்காக, என் வீட்டுக்காருக்காக, குழந்தைங்களுக்காக, இந்த பிரசவத்துக்காக இங்கே நிறையா பேர் ஜெபித்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஆன்ட்டி அங்கிளுக்காகவும் நன்றி, உங்களுக்காகவும் நன்றி. தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்துக்காக, இனி அடுத்து வருகிற காரியங்களுக்காக எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.